இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காதவங்க எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் திருச்செந்தூர் போயிடுங்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போ வெக்கேஷன் பிளான் வருது, இந்த லீவில் வந்து நான் திருச்செந்தூர் போயிடலான்னு முடிவு பண்ணுறேன், நான் பஸ் டிக்கெட் புக் பண்ணிடுறேன், நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கிறேன்னா, சார் நீங்களாம் புக் பண்ணீங்க, நீங்கள் தான் போயிட்டு வந்தீங்க, ஒன்றும் நடக்காது. முருகன் உங்களை கூப்பிடணும். முருகன் எப்படி சார் கூப்பிடுவார்? முருகன் இருக்க பிஸியில் நம்மளை கூப்பிடுவாரான்னு கேட்டால், முருகனுக்காக தவம் இயற்றினால் முருகா, இதை நான் சொல்லலை, அருணகிரிநாதர் சொல்கிறார், முருகான்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தலையெழுத்தை மாற்றுறதுக்கு முருகப்பெருமான் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி கண்ணீர் மல்க முருகனை கூப்பிட்டால், உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போனால், முருகனுடைய எந்த கோவிலுக்கு போனால் உங்களுடைய கர்மா தீருமோ அந்த கோவிலுக்கு முருகன் உங்களுக்கு காட்டுவார். அந்த கோவிலுக்கு போகலாம். இது நடக்குமான்னு கேட்டால் எனக்கே தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு வர சொன்னார், அந்த கோயில் போயிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. முயற்சி பண்ணால் நிச்சயமாக முருகன் கூப்பிடுவார்.